ஹை ஃப்ரெண்ட்ஸ், லோகன் இயர் ஃப்ரம் கைட். ஸோ நிஃப்டியோட ரிவ்யூ பார்த்துடலாம். நம்ம தெளிவாக அழகாக ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். 24,825க்கு மேலே தான் நெக்ஸ்ட்டு பை அண்ட் 24,350க்கு கீழே பக்கா செல் அப்படின்றது. சரி, ரிசல்ட் எல்லாம் நேற்று பார்த்துருக்க ஃபெட்டோட ரிசல்ட்டு அதெல்லாம் நேற்று நைட்டு தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே டே சார்ட் நமக்கு கன்ஃபர்மேஷன் செல்லிங் கொடுத்தாச்சு. ஒன்று, ரெண்டாவது நம்ம எங்கே அடுத்த சப்போர்ட் வச்சுருக்கோம் அப்படின்றத தெளிவாக பாருங்கள். 23,800 850 லெவல் மார்க்கெட்டை அதையும் பிரேக் பண்ணல. ஓகேவா? ஸோ நம்மளோட லெவல்ஸ் அப்படின்றது அக்யூரசி ரொம்பவே ஜாஸ்தி கொடுத்துட்டுருக்கோம், ரொம்ப டீசெண்டாக போயின்ட்டுருக்கு. ஸோ இந்த லெவல்ஸை எதுக்கு நம்ம அடிக்கடி பேசுகிறோம் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தான். ஒன்று ரேஞ்ச் பவுண்டில் அக்ரெசிவாக, அதாவது கன்சர்வேட்டிவாக ப்ளே பண்ணணும். இன்னொன்று பிரேக் அவுட்டில் அக்ரெசிவாக ப்ளே பண்ணோம். ஸோ இந்த போர்ஷன் வரும்போது எப்படிலாம் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லெவல் எல்லாமே. ஆப்வியஸ்லி இது ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு தான். நீங்கள் உங்கள் சைட்லேயும் உங்கள் லெவலை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ணுறது பெட்டர். இது ஒரு அடிஷ்னல் பூஸ்டப்புக்காக தான் இது. ஓகேவா? ஸோ அகெயின் நிஃப்டி நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸாக்டாக மீட் பண்ணிருக்கு. நாளைக்கு வீக்லி முடியுது சார்ட், அதாவது வீக்லி சார்ட்டோட க்ளோசிங் பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் 23,800க்கு மேலேயோ இல்லை 24,000க்கு மேலேயோ ஒரு க்ளோசிங் வைக்கிற பட்சத்தில் அகைன் மார்க்கெட் இந்த மொமெண்டம் தான் 24,300 அண்ட் 24,800 இந்த மொமெண்டம்குள்ளே தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான், ஏன்னா கிறிஸ்மஸ் வருதுன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, இது ஈவ்லாம் இருக்கிறதுனால இன்ஸ்டிடியூஷனோட பார்ட்டிசிபெண்ட்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அவங்க ஆப்சன்ஸில் மார்க்கெட்டில் பெருசாக வாலட்டிலிட்டி பார்க்க முடியாது. இது ஈவெண்ட், நேற்று நைட் நடந்த ஈவெண்ட்டில் நம்மளோட டெக்னிக்கல் உடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்து ஒரு விஷயம் இது. இதுக்கப்புறம் டெக்னிக்கலாக மார்க்கெட் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஈவெண்ட்டே வந்தாலுமே, எவ்வளோ பெரிய நியூஸ் வந்தாலும் டெக்னிக்கல் இஸ் பியூர் டெக்னிக்கல். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதை தான் மார்க்கெட் அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதை உடைக்க முடியல, என்ன ஈவெண்ட் என்ன நியூஸ் வந்தாலும். ஸோ நீங்களும் டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு 1க்கு 2 தடவை கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது வில் பி பெட்டர். ஓகேங்களா? அதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் மை டீம் ஃபார் இம்மீடியட் கிளாஸ். டெக்னிக்கலோட அட்வான்ஸ் கிளாஸ் நம்ம இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம், அது நீங்கள் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.